மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். நேத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த அந்த மேக்ஸ் காட் டிராமாவோட பார்ட் 2 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து நம்ம ஹீரோயினை லைப்ரரியில உட்காந்து படிக்க சொன்னா நம்ம ஹீரோவை சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பாளா, இவதான் அப்படின்னு பார்த்தா அங்க வந்த முக்காவாசி பொண்ணுங்க வா இவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி நம்ம கடவுளை தான் சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தனியும் நம்ம ஹீரோயின் திரும்பி மெய்மிருந்து ஆமா அவன் எவ்வளோ ஹேண்ட்ஸம் அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டு சொல்லிடுவா. அதுக்கடுத்து என்ன, நம்ம கடவுள் அப்படியே வாயை மூடிட்டு படிக்கிறியா அப்படின்னு ஒரு மிரட்டுவான். அடுத்து உடனே நம்ம ஹீரோயின் ஓகே ஜிப் லாக் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவா. திரும்பி நம்ம ஆனோட கிளாஸ் ரூம்ல தான் காட்டுவாங்க. அங்க கடைசியா நடந்த டெஸ்ட்டுக்கு ரேங்கிங் ஆர்டர் கொடுத்திருப்பாங்களா, அதுல பார்த்தா நம்ம ஹீரோயின் கடைசியா இருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் கடைசிக்கு முன்னாடி ஆளா இருப்பாங்க. இதுக்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வாவ் நான் கடைசி இல்ல, ஒரு வாரத்துல எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருப்பாளா. இதை பார்த்து அந்த குவாய் பொண்ணு இதுல என்ன சந்தோஷப்படுறதுக்கு இருக்கு, அதுக்கும் மேல நம்மளுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கு, அதை மறந்துடாத, நீ இவ்வளவு கீழே இருந்தனா எப்படி என்ன பீட் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி அவன் மொக்க பண்ற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து பேசுவாளா. ஆனா நம்ம ஆன் இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டா. நான் ஒரு வாரத்திலே இவ்வளவு ப்ராசஸ் கொடுத்துருக்கேன், இன்னும் ஃபைனல் எக்ஸாம் வரதுக்கு ரொம்ப நாள் இருக்கு, அதுக்குள்ள பாரு எனக்கு கிடைச்சிருக்க குட் டீச்சரை வச்சு நல்ல மார்க் எடுத்து காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பி இங்க ஒரு சவாலை விடுவா. அதுக்கடுத்து இதை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லணும்னு சொல்லி நினைப்பாளா. கரெக்டா இப்ப ஹீரோவே கால் பண்ணுவான், நீ எங்க இருந்தாலும் சீக்கிரம் லைப்ரரிக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோயினும் என்னவோ ஏதோன்ட்டு பதறி அடிச்சுட்டு போனா அங்க நம்ம ஹீரோ காலை பிடிச்சிட்டு ஒரு பொண்ணு விழுந்து கிடக்கும். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் என்னாச்சு அப்படின்னு பதறிட்டு போய் நம்ம ஹீரோ கிட்ட கேட்பா. அப்பதான் ஹீரோ சொல்லுவான், நான் வாட்டுக்கு செவனேன் தான் நடந்து போய்கிட்டு இருந்தேன், இவளா வந்து என்ன இடிச்சிட்டு இப்ப கீழே விழுந்துட்டு என் காலை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவானா. இதுலயே நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்குவா, ஓகே இந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஏதோ ஒன்னு எதிர்பார்த்துதான் இப்படிலாம் பண்ணுது அப்படின்ட்டு. உடனே இங்க இவ ஒரு நாடகத்தை போட ஆரம்பிச்சிருவா. இப்ப நம்ம ஹீரோயின் உடனே அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட திரும்பி, அடப்பாவி இது உனக்கே நியாயமா இருக்கா, பட்ட பகல்ல ஒரு பொண்ணு கிட்ட ஈவ் டீசிங் பண்ண ட்ரை பண்றியா, இருனா இங்க இருக்க செக்யூரிட்டி எல்லாம் கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாளா. உடனே அந்த கீழே படுத்திருந்த பொண்ணு, ஐயோ செக்யூரிட்டி எல்லாம் கூப்பிட வேண்டாங்க, நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம், அவரோட நம்பரை மட்டும் கொடுக்க சொல்லுங்க, நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன், வீட்டுக்கு போய் அவருக்கு போன் பண்ணி நான் பேசி எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். இதுலயே நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவாங்க, ஓகே இவன் ரொம்ப அழகா இருக்கிறனால இவன் நம்பரை வாங்குறதுக்குதான் இவன் இப்படி ஒரு டிராமா பண்ணிருக்கா அப்படிங்கறது நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் என்ன, உடனே இப்ப நம்ம ஹீரோயின் அதெல்லாம் அவன் நம்பர் எல்லாம் கொடுக்க முடியாது, எது இருந்தாலும் இங்கே பேசி சால்வ் பண்ணி கிளம்பிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அதுக்கு உடனே அந்த பொண்ணு, அதை சொல்றதுக்கு நீ யாருமா, நீ என்ன அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். உடனே நம்ம ஹீரோனும், ஆமா நான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான், அதனால தான் சொல்றேன், அவனோட நம்பர்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாளா. உடனே அந்த பொண்ணுக்கு வேற ஆப்ஷன் இருக்காது, கடுப்புல அப்படி நம்ம ஹீரோனை திட்டிட்டு போயிருவாளா. நம்ம ஹீரோனும் பதிலுக்கு அவ பின்னாடியே போய் திட்டலாம்னு சொல்லி நினைப்பா. ஆனா நம்ம ஹீரோவா, அவ போனா போட்டு விடு, இப்ப எனக்கு அந்த பொண்ணு முக்கியம் இல்ல, நீ தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ மீன் பண்ணது வந்து உன்னோட படிப்பு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணிருப்பான். ஆனா நம்ம ஹீரோயினா, வா அவனுக்கு நான் தான் முக்கியம்ட்டான் அப்படிங்கிற மாதிரி லைட்டா ட்ரீம்க்கு போயிருவா. இப்ப அடுத்து லைப்ரரிக்குள்ள போற வழியில நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த கடவுள் கிட்ட, நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கல, அதனாலதான் உனக்கு இப்படி எல்லாம் பிரச்சனை வருது, பேசாம நீ சீக்கிரமா யாரையாச்சும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா ஆக்கிக்கோ, அப்பதான் உனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதை வந்து நம்ம ஹீரோ நோட் பண்ணி வச்சுக்குவான். ஆனாலும் அதை பத்தி பெருசாலாம் வெளியே காமிச்சிக்காம, தேவையில்லாதெல்லாம் பேசாத, வா படிக்க போவோம் அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு டேபிளுக்கு கூப்பிட்டு வந்துருவான். அடுத்து இப்ப அங்க வந்தனையும் நம்ம ஹீரோயின் இன்னைக்கு நடந்ததான் சொல்லுவா. இந்த மாதிரி குவாய் என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறா, என்ன ட்ரை பண்ணாலும் நான் அவளோட அதிகமான மார்க் எடுக்க முடியாதுன்னு சொல்றா, நான் எப்படியான்ட்டு சீக்கிரம் அவளை பீட் பண்ணி ஆகணும், நீ கடவுள் தானே, எனக்கு ஏதான்ட்டு அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்தேனா வரப்போற எக்ஸாம்ல யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோ ஓகே அப்படின்ட்டு இப்போ ஒரு நோட் எடுக்க சொல்லுவான். நம்ம ஹீரோயினும் சரி அவன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் சொல்ல போறான் அப்படின்ட்டு நோட் எடுத்து ரெடியா உட்கார்ந்துருப்பா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து ட்ரிக்னாமெண்ட்ரியில இருக்க ஃபார்முலா எல்லாத்தையும் 100 தடவை எழுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இத்தனை நாள் வரைக்கும் வெறும் 50 தடவை தான் சொல்லி பார்க்க சொல்லியிருப்பான், ஆனா இன்னைக்கு 100 தடவை எழுத சொல்லுவான். சோ இதுலயே நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்குவா, அவன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டனால பையன் கடுப்பாயிட்டான், அதனால வந்த பனிஷ்மெண்ட் தான் இது அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயினுக்கா அப்படியே மனசுக்குள்ள பேசாம நான் மூடிட்டே இருந்திருக்கலாம், என் வாயை கொடுத்து நானே வாங்கி கட்டிக்கிட்டேனே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஆனை தேடி இப்ப ஜெங் அவளோட கிளாஸுக்கு வந்திருப்பானா, ஆனா அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்க மாட்டா. ஆனா இப்ப ஜெங் பார்த்தனியும் அந்த குவாய் பொண்ணு அப்படி சந்தோஷமா ஓடி வந்து ஹாய் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவா. ஆனா ஜெங் வந்தனியும் இங்க ஆன் இருக்காளா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பானா. அதுக்கு உடனே அந்த குவாய் பொண்ணு, அவ லைப்ரரியில தான் இருக்கா, வேணா போய் பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சோகமா சொல்லுவா. அதுக்கடுத்து ஜெங் லைட்டா கூட அந்த குவாயை கண்டுக்கவே மாட்டான், அவன் வாட்டுக்கு திரும்பி ஆனை தேடி போயிருவான். இப்ப அப்படியே திரும்பி லைப்ரரியில தான் காட்டுவாங்க. இப்ப அப்படியே நிறைய பொண்ணுங்க வந்து நம்ம ஹீரோவுக்கு லவ் லெட்டரா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களா. நம்ம ஹீரோக்கு அப்பதான் ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகும். நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிருப்பாள், இந்த மாதிரி சில கேர்ள்ஸ்லாம் நீ தவிர்க்கணும்னா சீக்கிரமா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை பிடிக்கிறதா நல்லது அப்படின்ட்டு. அது இப்ப நம்ம ஹீரோ மைண்ட்ல வந்துருப்போம். அதனால உடனே ஒரு பேப்பர் எடுத்து திஸ் இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு எழுதி நம்ம ஹீரோயின் பக்கத்துல வச்சிருவான். ஆனா இதை பார்த்த கடுத்து ஒரு பொண்ணு, இவ உன் கேர்ள் ஃப்ரெண்டா, நான் நம்பவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்குவாங்க, ஹீரோ வந்து சும்மா தான் சொல்றான் அப்படின்ட்டு. அதனால உடனே அவளும், ஏமா நான் இவனோட கேர்ள் ஃப்ரெண்டு தான், நீ நம்பணுங்கிறக்காக நாங்க என்ன பப்ளிக் பிளேஸ்ல வச்சு கிஸ்ஸா பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்லுவா. இதை அப்படியே நம்ம ஹீரோ பிடிச்சிக்கிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயினோட நெத்தி
நெத்தியிலே கிஸ் பண்ணிடுவான். ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு பிளஷிங் மூமெண்டா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாவம் இத ஜெங்கு வேற பாத்துருவான். இப்ப நம்ம ஹீரோ ஆனை கிஸ் பண்ணனால அந்த பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டு அங்க இருந்து போயிருமா. ஆனா அவ போன கடுத்து நம்ம ஹீரோ இனிமேல் உன் படிப்பை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு அட பாவி, என் படிப்பு டிஸ்டர்ப் ஆக கூடாதுங்கிறக்காக தான் நீ இப்படி ஒரு டிராமாவை பண்ணியா, நான் கூட லைட்டா சந்தோஷப்பட்டுட்டேனே அப்படிங்கிற மாதிரி தான் அவன் மைண்ட் வாய்ஸ் இருக்கும். இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஜெங்கு வருவானா. அவன் வந்து அந்த பேப்பர்ல திஸ் இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட் எழுதிருக்கும்ல அதைத்தான் பாப்பான். அதை பார்த்தனையும் என்ன ஆன் இவனோட பாய் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி கடுப்புல கேட்பானா. உடனே நம்ம ஹீரோயின் சேச்சே நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, என் படிப்பு டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாதுன்ட்டு சார் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அதுக்கும் ஜெங்கு அப்படியே கடுப்பாயி நீ சொல்றதெல்லாம் சரிதான், அதுக்குன்னு அவன் ஒன்னதான் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லணுமா என்ன, அது மட்டும் இல்லாம அவனை கிஸ் வேற பண்றான், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, எதுக்கும் நீ பாத்து இருந்துக்கோ அப்படின்ட்டு அங்கிருந்து கோவமா கிளம்பிடுவான். ஆனா அதுக்கடுத்து நம்ம ஆனால ஒழுங்கா படிக்கவே முடியாது. படிக்கலான்னு புக்க திறந்தாவே நம்ம ஹீரோ கிஸ் பண்ணது மட்டும் தான் ஞாபகம் வரும். சோ இதனாலே அவ ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆவா. நம்ம ஹீரோ வார்ன் பண்ணிக்கிட்டே இருப்பான், ஏ ஒழுங்கா படி அப்படின்ட்டு. அதுக்கடுத்து அவனே புரிஞ்சுக்குவான், சரி இன்னைக்கு இவ கண்டிப்பா படிக்கவே மாட்டா அப்படின்ட்டு. ஓகே இன்னைக்கு இதோட நீ பாட்டிக்குவோம், நீ ஏதோ கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்க, போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவன் இப்படி சொன்னோனையும் நம்ம ஹீரோயின் வாவ் அவன் முன்ன மாதிரி இல்ல ரொம்ப மாறிட்டான், அப்பனா ஒருவேளை அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி இவன் மனசுக்குள்ள அவ ஒரு பெரிய மனக்கோட்டையே கட்டிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் விடாம நம்ம ஹீரோ பின்னாடியே போய் நீ எதுக்கு படிச்சது போதுன்னு சொல்லி சொன்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டே கேட்பாளா. அதுக்கு நம்ம ஹீரோ மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆமா அப்புறம் என்ன காலையில இருந்து படிச்சுக்கிட்டு இருக்க, அது இன்னும் நாள் ஞாபகம் வச்சுக்க முடியல, இதுக்கு மேல படிச்சு உன் டைமையும் வேஸ்ட் பண்ணி என் டைமையும் வேஸ்ட் பண்றக்கா அப்படிங்கிற மாதிரி இன்சல்ட் பண்ணி விட்டுருவான். இதை கேட்டு நீ உடனே நம்ம ஹீரோயின் நான் நல்லா தான் படிச்சேன், நடுவுல நீ தான் தேவையில்லாத வேலையை பார்த்து என் மனசை கிடைச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டா அந்த கிசிங் சீனை பத்தி அவ பேசுவா. அப்ப நடந்துகிட்டு இருந்த நம்ம ஹீரோ டக்குன்னு இப்ப சரணா நிப்பான். அப்படியே இப்ப நம்ம ஹீரோயின் பக்கம் திரும்பி லைட்டா க்ளோஸா வருவானா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். டக்குன்னு அப்படி கண்ணெல்லாம் முடிக்குவா. ஓகே இவன் திரும்பி கிஸ் தான் பண்ண போறான் போல அப்படின்ட்டு. ஆனா இப்ப அவன் டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினோட நெத்தியில ஏதோ எழுதுவான். நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது. அதை எழுதி முடிச்ச கடுத்து நம்ம ஹீரோ சொல்லுவான், பார்க்கணும் நீ படிச்சாலும் எப்படி ஒரு ஞாபகம் இருக்க போறது கிடையாது, அதனாலதான் உன்னோட நெத்திலேயே அதை நான் எழுதிட்டேன், அட்லீஸ்ட் இனிமேலான்ட்டு அதை மறக்காம இரு, இதையும் நீ மறந்த உன்ன மாதிரி ஒரு முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு போயிருவான். என்னன்னா நம்ம ஹீரோ பார்த்திருப்பான் இவன் அந்த ஃபார்முலாவை மேக்கப் பண்ற மாதிரி தெரியல, அதனால பேசாம நம்மளே அந்த மேஜிக் ட்ரிக்கை யூஸ் பண்ணி இவன் மைண்டுக்குள்ள அந்த ஃபார்முலா எப்பயுமே இருக்கிற மாதிரி பண்ணிடுவோன்ட்டு அவன் கையை வச்சு இவன் நெத்தியில அதை அப்படி பெர்மனண்டா எழுதி விட்டுருவான். இப்ப அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஹீரோக்கு தான் மேல லைட்டா இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. சோ இதை மைண்ட்ல வச்சுட்டு இன்னைக்கு அப்படி படிக்க வந்தப்ப நம்ம ஹீரோ கிட்ட அப்படி நிறைய கேள்வியா கேட்பா. இன்னைக்கு நான் காலையில எவ்வளவு ஃபாஸ்டா ஒண்ணு நான் ஓடுனது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு நான் போட்டிருக்க ட்ரெஸ் எப்படி இருக்கு இப்படிங்கிற மாதிரியே கேள்வியை கேட்டுக்கிட்டு இருப்பாளா. ஆனா இது எதுக்குமே நம்ம ஹீரோ பதில் சொல்லாம ஒரு முறை தான் முறைப்பான். ஆனா அப்பயாச்சும் நம்ம ஹீரோ அடங்குவாளா, அடங்கவே மாட்டா. அதுக்கடுத்து இன்னொரு ஒரு கேள்வி கேட்பா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த காலேஜ்ல எத்தனையோ பேரு மேக்ஸ் புரியாம ரொம்ப குழப்பமா இருக்காங்க, அவங்களுக்குலாம் நீங்க ஹெல்ப் பண்ணாம எதுக்கு எனக்கு மட்டும் வந்து ஹெல்ப் பண்றீங்க, அப்பனா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி வெறப்பா, படிப்புக்கு சம்பந்தமே இல்லாத பத்தினா பேசாத அப்படிங்கிற மாதிரி மொக்க பண்ணி விட்டுருவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ சரி இவ்வளவு பேசுறல, நேத்து நான் ஒரு ஃபார்முலா மெமரைஸ் பண்ண சொன்னேன், அதை மெமரைஸ் பண்ணிட்டியா, எங்க சொல்லு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நம்ம ஹீரோயினும் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா நல்லா தான் ஸ்டார்டிங்ல சொல்லிக்கிட்டு இருப்பா. திடீர்னு அந்த ஃபார்முலாஸ்ல சிலதெல்லாம் மறந்துடும் அவளுக்கு. இவ இப்படி திக்கி திணறி அந்த ஃபார்முலா சொன்னோனையும் நம்ம ஹீரோக்கு செமையா கடுப்பாயிரும். இங்க பாரு படிக்க இஷ்டம் இல்லைன்னா பேசாம படிக்காம விட்டுரு, உன் டைமையும் வேஸ்ட் பண்ணி என் டைமையும் வேஸ்ட் பண்ணாத, இனிமேல் நீ ஃபார்முலா மெமரைஸ் பண்ணாம போ, அது ஓ இஷ்டம், நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கோச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். இப்படி நம்ம ஹீரோ கோவமா போறப்ப அவனோட ஃப்ரெண்டு குறுக்க வருவான். அவன் வந்து நம்ம ஹீரோ இன்னும் கடுப்பாவான். இப்ப இந்த பையன் வந்து என்ன இங்க எதிர்பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி கோவமா அவ என்னோட பர்சன், அவ கிட்ட நீ போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவன் இப்படி சொன்னோனையும் நீங்க வாட்டுக்கு நம்ம மேக்ஸ் கடவுளுக்கு அவன் மேல லவ்னு நினைச்சுக்காதீங்க, என்னன்னா இந்த ஃப்ரெண்டு வந்து சைனீஸ் கடவுள் போல, இவன் பேரு யுவன். இப்ப இவன் எதுக்கு நம்ம ஹீரோ கிட்ட வந்து வெறுப்பேத்துறானா, நம்ம ஆன் வந்து ஸ்டார்டிங்ல சைனீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணிருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு அது கிடைக்காம போயிருக்கும். சோ அதனால நம்ம ஹீரோவால அவளை ஹேண்டில் பண்ண முடியலனா என் கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி இவன் இன்டைரக்டா கேட்கறதுக்கு தான் வந்திருப்பான். அதை நம்ம ஹீரோ சென்ஸ் பண்ணி தான் அவ கிட்ட நீ நெருங்க கூடாது, அவ என்னோட பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனா அப்பயும் இந்த ஃப்ரெண்ட் அடங்காம மேக்ஸ் எல்லாம் அவளை பொறுத்த வரைக்கும் ஒரு போரிங்கான சப்ஜெக்ட், அவளுக்கு பிடிச்சதே சைனீஸ் லிட்ரேச்சர் தான், நீ வேணா பாரு அவ கூடிய சீக்கிரமே என்ன தேடி வருவா அப்படிங்கிற மாதிரி இவன் இங்க ஒரு சேலஞ்ச் விடுவான். அதுக்கடுத்து அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. 5 மணிக்கு இப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் கிரவுண்டுக்கு வந்துருவா. ஆனா அங்க பார்த்தா நம்ம ஹீரோ இருக்க மாட்டான். உடனே நம்ம ஹீரோயின் வாவ் அவன் இன்னைக்கு வரல போல, அப்படா நம்ம நல்ல ரெஸ்ட் எடுத்து லேட்டா லைப்ரரிக்கு போய் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா கொஞ்ச நேரம் கழிச்சு லைப்ரரி போவா. ஆனா அங்கேயும் போய் பார்த்தா நம்ம ஹீரோ இருக்க மாட்டான். என்னடா இன்னும் இவனை ஆள காணோம் அப்படின்ட்டு ஃபுல் லைப்ரரியும் தேடுவா. ஆனா நம்ம ஹீரோ இருந்த படாவே இருக்காது. சரின்னு சொல்லி போன் பண்ணி பாப்பா. போன் ஆனா நாட் ரீச்சபிள்னு வரும். என்னடா இது அப்படின்ட்டு ஒரு குழப்பத்தோடயே திரும்பி அவ பிளேஸ்க்கு வந்து பார்த்தா இப்போ அந்த சைனீஸ் லிட்ரேச்சர் கடவுள் யுவான் அங்க உட்காந்துருப்பான். நம்ம ஆனுக்கு ஃபர்ஸ்ட் இவன் யாருன்னே
தெரியாது. அதுக்கடுத்து அவனே தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவான், தான் வந்து சைனீஸ் கடவுள் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து அப்படி உடனே அவன் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் இனிமேல், இதனால நீ சைனீஸ் லிட்டரேச்சர் நல்ல மார்க் எடுத்து எப்படியான்ட்டு சைனீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் மூஞ்சி ஒரு மாதிரி சுருங்கிரும். நான் இன்னும் டிபார்ட்மெண்ட் மாறத பத்தி முடிவு ஃபுல்லா எடுக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அதுக்கு உடனே அந்த யுவான் ஒன்னும் அவசரமே இல்ல, நான் உன்னை கம்பல் பண்ணவே இல்ல, இப்போ நான் சைனீஸ் கடவுள் வந்திருக்கேனா அதே மாதிரி உன்னை நான் ஹிஸ்டரி கடவுள் கிட்டையும் பிசிக்ஸ் கடவுள் இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இதுல உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்து நீ சூஸ் பண்ணிக்கோ. ஏன் மேக்ஸ்குள்ளேயே போட்டு நீந்திக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இவ்வளவு ஒரி பண்ணணும், மேக்ஸை தாண்டி நிறைய விஷயங்கள் கலர்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் நம்ம ஹீரோயினை பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணுவானா. ஆனா இப்பயும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி குழப்பமா தான் இருக்கும். அப்ப உடனே சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்னோட மேக்ஸ் கடவுள் எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. அதுக்கு உடனே அந்த யுவான் அவன் இனிமேல் உன்னை தேடி வரமாட்டான், அவன் உன்னோட டாஸ்க் அப்படியே பாதிரியே நிப்பாட்டிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு கடுப்பாயிரும். என்ன அவன் என்ன பாதிரியை விட்டுட்டு போயிட்டானா, அப்பனா எனக்கும் மேக்ஸ் சுத்தமா பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி இவ கத்தி சொல்லிக்கிட்டு இருப்பாளா. இதை வந்து ஒரு ஓரமா நின்னு நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஆன் தான் அந்த யுவான் கிட்ட கேப்பா, சரி இப்ப நான் உங்களை சூஸ் பண்ணிட்டேன், நம்ம ஃபர்ஸ்ட் என்ன படிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி கேப்பா. அதுக்கு உடனே அந்த யுவான் இன்னைக்கு நம்ம படிக்க போறதே கிடையாது, இன்னைக்கு உனக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம ரீட் பண்ண போறோம், போய் உனக்கு பிடிச்ச புக்கெல்லாம் எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விடுவான். ஆனா இந்த இடத்துலயே நம்ம ஹீரோக்கும் யுவானுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்குவா. என்னன்னா இப்ப புக் எடுத்துருவான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டனையும் நம்ம ஹீரோயின் எந்தெந்த புக்ல அவன் மனசுல நினைக்கிறாளோ அது எல்லாத்தையுமே யுவான் அப்படி அவனோட பவர் யூஸ் பண்ணி கரெக்டா நம்ம ஹீரோனோட கையிலே வந்து விழுகிற மாதிரி பண்ணிடுவான். இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டா இவன் நம்ம ஹீரோயின் கிட்ட நடந்துக்குவானா. இதெல்லாம் நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப புதுசாவும் இருக்கும் வித்தியாசமாவும் இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோ இப்பெல்லாம் பண்ணவே மாட்டான், அவன் எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே தான் இருப்பான். இப்ப நம்ம ஹீரோயின் சூஸ் பண்ண புக்ல நிறைய இது ப்ரொஃபஷனலா இருக்கிற சைனீஸ் புக் மாதிரி இருக்குமா, அதோட சேர்ந்து ஒரு நாவலும் இருக்கும். இதை பார்த்துன்னு அந்த யுவான் இங்க பாரு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே, அதனால ரொம்ப ப்ரொஃபஷனலா எடுத்து எதையும் படிக்க வேண்டாம், உனக்கு பிடிச்ச நாவலையே படி, அதுவும் இல்லாம லைப்ரரியில தான் படிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல, வெளியே நல்லா பச்சை பசேல்னு உட்காந்து கூட படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதெல்லாம் நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிரும். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா லைப்ரரிக்கு வெளியே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாளா. அப்ப அவ படிச்சுக்கிட்டு இருக்கப்ப ஒரு பேராகிராஃப்ல சன்செட்டை பத்தி போட்டிருக்குமா. உடனே இப்ப அப்படி யுவான் நீ படிக்கிறத நம்ம ரியலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா என்ன அப்படின்ட்டு ஒரு பீச் ஓரமா கூட்டு வந்துருவான். அப்புறம் என்ன நம்ம ஹீரோயின் செம குஷியாயிருவா. இப்ப பீச்சுக்கு வேற வந்துட்டாளா, உடனே இங்க வச்சு நம்ம கோர்ஸ் ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு அந்த யுவான் என்ன சொல்லுவானா, இந்த பீச்சை பார்த்தனையும் உனக்கு என்னென்னலாம் தாட்ஸ் தோணுதோ அதை அப்படியே ஒரு கவிதையா சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவளை சொல்லுவான். அவளும் ஒரு மாதிரி தட்டு தடு மாதிரி சொல்லுவா. ஆனா இதே இடத்துல அப்படி யுவான் அவ பண்ற தப்பு எல்லாத்தையுமே சரி பண்ணி அவளுக்கு ஈஸியா அந்த கவிதையை சொல்ல வைப்பான். இந்த இடத்துல நம்ம ஹீரோயினுக்கு சைனீஸ் கடவுளை ரொம்ப பிடிச்சு போயிரும். ஏன்னா நம்ம ஹீரோ கொடுக்குற ஃபார்முலாவை மக்கப் பண்றதுக்கு நம்ம ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா இதுவே இவளுக்கு பிடிச்ச சைனீஸ் சப்ஜெக்ட்ல ஈஸியா எல்லாத்தையுமே சூப்பரா அவ கத்துக்கிறா. இதே ஹாப்பினஸோடய ரெண்டு பேர் வந்துகிட்டு இருப்பாங்களா. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு திடீர்னு நம்ம ஹீரோ மனப்பாடம் பண்ண சொன்ன ஃபார்முலா ஞாபகம் வரும். உடனே யுவான் கிட்ட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இப்ப ஹாஸ்டல் ரூமுக்கு தான் வருவா. இப்ப நம்ம ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போனோனையும் கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வருவான். இப்ப யுவானும் நம்ம ஹீரோவும் தான் பேசிக்குவாங்க. அந்த யுவான் இப்ப அப்படியே சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோவை பார்த்து நான் கூட இவளை மக்குன்னு நினைச்சேன், ஆனா இவ அப்படிலாம் இல்ல, செம டேலண்ட் தான், இவ சூஸ் பண்ண டிபார்ட்மெண்ட் தான் தப்பு, எனக்கு தெரிஞ்சு இவ கண்டிப்பா சைனீஸ் டிபார்ட்மெண்ட் தான் சூஸ் பண்ண போறான்னு நினைக்கிறேன், எதுவா இருந்தா என்ன நாளைக்கு பொறுத்திருந்து பாப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த யுவான் சொல்லுவானா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோவும் விடாம நீ வாட்டுக்கு இஷ்டத்துக்கு மனக்கொட்டை கட்டிக்கிட்டே இரு, எனக்கு தெரியும் அவ கண்டிப்பா மேக்ஸ் தான் சூஸ் பண்ணுவா, நீ சொன்ன மாதிரி எதுவா இருந்தாலும் நாளைக்கே பாப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்பிடுவான். அதுக்கடுத்து இப்ப ரூமுக்கு வந்து நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. சந்தோஷமா தான் உள்ள வருவா. ஆனா திடீர்னு அவளுக்கு ஏதோ டிஸ்டர்பன்ஸா இருக்கிற மாதிரி இருக்குமா. இப்ப அவளே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிருவா, எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே பண்டில் ஆஃப் புக்ஸை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்துகிட்டு இருப்பாளா. அப்ப தெரியாதனமா எல்லாத்தையும் கீழே போட்டுருவா. அந்த இடத்துக்கு கரெக்டா ரெண்டு பசங்க வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப அவங்க வந்து அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட நாங்களும் இவானோட ஃப்ரெண்ட்ஸ் தான், நாங்களும் ஒரு விதமான கடவுள் தான், இதுல ரெண்டு பேர் இருப்பாங்க, இதுல கண்ணாடி போட்டிருக்க வந்து இங்கிலீஷ் லிட்டரேச்சரோட கடவுளா, பக்கத்துல இருக்க வந்து ஹிஸ்டரியோட கடவுளா, இந்த மாதிரி சொல்லி தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவாங்களா. ஆனா நம்ம ஹீரோனுக்கு இன்னும் குழப்பமா இருக்கும். சரி அதெல்லாம் இருக்கட்டும், இவங்க நம்ம கிட்ட வந்திருக்காங்க அப்படின்ட்டு. என்னன்னா நம்ம யுவான் நேத்தே சொன்ன மாதிரி நீ மேக்ஸ் எடுக்கலன்னா ஓகே, அதுக்குன்னு சைனீஸ் தான் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது, மித்தபடி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் நான் உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பான்ல. அதுக்காகத்தான் இப்ப இந்த ரெண்டு பேரை யுவான் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட அனுப்பிச்சு விட்டுருக்கான். இப்ப அந்த ரெண்டு பசங்களும் அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த புக்ஸ் எல்லாம் நம்ம ஓரமா வச்சுட்டு ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா, வாங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவான். இதெல்லாம் கேட்கிறப்ப நம்ம ஹீரோயினுக்கு செம வைபா இருக்கும். உடனே அவளும் சிரிச்சுக்கிட்டே போவா. இப்ப அந்த ரெண்டு கடவுளும் நம்ம ஹீரோயினை கூட்டு போற வழியிலேயே அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் அப்படி ஈஸியா நம்ம ஹீரோயினுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களா. இதுல அந்த ஹிஸ்டரியோட கடவுள் பக்கத்துல இருக்க ஒரு மியூசியத்துக்கு கூட்டு போய் அதுல இருக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு உண்மையில ரொம்ப புதுசா இருக்கும், நல்ல ஜாலியா வேற இருக்கும். அவன் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனா இவ இப்படி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அவனோட இடத்துல இருந்து விஷுவலா பாத்துக்கிட்டு இருப்பான். அதுவும் அவன் கூட யுவான் வேற இருப்பான். யுவான் சும்மா இல்லாம என்னப்பா தம்பி உன் மூஞ்சில ஒரு மரண பீதி தெரியுதே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை கலாய்ச்சிக்கிட்டே தான் இருப்பான். அதுக்குன்னு யுவான் கெட்டவன்லாம் கிடையாது, இவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அதனால நல்லா கலாய்ச்சிக்கிறாங்க. இதுல அந்த ஹிஸ்டரி மியூசியத்துல இருந்து வெளியே வந்தனையும் சகதியா இருக்குமா. நம்ம ஹீரோயின்
லைட்டா என்ன பண்றது அப்படின்னு தான் யோசிச்சிருப்பா. உடனே அந்த ரெண்டு கடவுளும் அலைக்கா நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு அப்படி இந்த சகதியெல்லாம் கிராஸ் பண்ணுவாங்களா. நம்ம ஹீரோயினோட மனசுக்குள்ள அப்படியே ஒரு பிரின்சஸ் மாதிரி ஃபீல் ஆகிக்கிட்டு இருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் இவ்வளவு நேரம் பொறுமையா பாத்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ இப்ப கடுப்பாயிருவான். அப்படியே டக்குன்னு அந்த விஷுவல் ஆஃப் பண்ணிடுவான். ஆனா இதுக்கும் அந்த யுவான் கலாய்ப்பான். என்னப்பா தம்பி தோத்துருவான் பயமா இருக்கா, அதனாலதான் பார்க்க முடியலையா ஃபுல்லா அப்படிங்கிற மாதிரி தான் கலாய்ச்சிக்கிட்டே இருப்பான். அடுத்து இப்ப இந்த ரெண்டு பேர் கூடயும் நல்லா ஃபன் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் தனியா நடந்து வந்துகிட்டு இருப்பாளா. அப்ப கரெக்டா அந்த குவாய் பொண்ணு நம்ம ஹீரோயினை பாத்துருவா. அவ வந்துட்டு அப்படியே இந்த வீக் கடைசியில நம்மளுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு ஞாபகம் இருக்குல்ல, நீ தான் ஏற்கனவே ஃபைனல் எக்ஸாம்ல என்ன முந்தி காட்டுறேன்னு சொல்லியிருந்தல, அதுக்கு உண்மையிலேயே நீ ரெடியா இருக்கியா இல்லையான்ட்டு இந்த டெஸ்ட்லயே தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி அவ பேசிக்கிட்டு இருப்பா. அப்பதான் அவ நம்ம ஹீரோயின் கையில இருக்க புக்ஸ் எல்லாம் பாப்பாளா. அதுல ஒரு புக் கூட மேக்ஸ் புக்கே இருக்காது, சைனீஸ் புக், ஹிஸ்டரி புக் இந்த மாதிரி தான் இருக்குமா. இதை பார்த்துட்டு அந்த குவாய் பொண்ணு, என்னம்மா உன் முடிவை நீ சீக்கிரமே மாத்திக்கிட்ட போலயே, சோ எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி உன் தோல்வியை ஒத்துக்கிட்டு வேற டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி அவ இங்க கலாய்ச்சி பேசிக்கிட்டு இருப்பா. ஆனா அவ பேசுறதுக்கெல்லாம் நம்ம ஹீரோயின் பதிலாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டா. அப்படியே அங்கிருந்து நாசுக்கா கிளம்பி வந்துருவா. நம்ம ஹீரோயின் ஏற்கனவே ஒரு மாதிரி குழப்பத்துல தான் இருக்கா. இதுல இந்த குவாய் பொண்ணு வேற அப்பப்பா வேற வந்து வெறுப்பேத்தி விட்டு போறாளா. இதனால நம்ம ஹீரோயின் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி இன்னைக்கு அப்படியே ரூம்ல உட்காந்து ஒரு பக்கம் சைனீஸ் புக், இன்னொரு பக்கம் மேக்ஸ் புக், இது ரெண்டையும் வச்சு ஒரு மாதிரி உத்து பாத்துக்கிட்டு இருப்பா. அப்பதான் நம்ம ஹீரோயின் யோசித்து பாப்பா, நம்ம மேக்ஸ்ல எவ்வளவு வீக்கா இருக்கும், ஆனா நம்மள சமாளிச்சுக்கிட்டு பொறுமையா அந்த மேக்ஸ் கடவுள் எல்லாத்தையும் செஞ்சாரு. சப்போஸ் நான் மட்டும் அவரோட இடத்துல இருந்தேன்னா என்னைக்கோ நானே என்ன கைவிட்டிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவ புலம்பிக்கிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் அந்த சைனீஸ் புக்கை பாப்பா. இவளுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட், அதுவும் இல்லாம யுவான் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி கொடுக்கறான். இது ரெண்டையுமே அப்படியே நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி கம்பேர் பண்ணி பாத்துக்கிட்டே இருப்பாளா. இதே இடத்துல அப்படியே இந்த எபிசோட் முடியும். சோ நம்ம ஹீரோயின் எந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகும். சோ ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோல உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.